ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி மறுபடியும் ஒரு vlog போட்டுட்ருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு. மறுபடியும் நானும் சரவணன் தார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோம்? எஸ் யூ ரைட், காந்தலூர் போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப நாளாக காந்தலூர் போகிற பிளான் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து இன்றைக்கி காந்தலூர் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம்னா 2 ரூட் இருக்குது ஆக்சுவலாக. நம்ம தேனி வழியாகவும் போகலாம், இன்னொன்று நம்ம உடுமல்பேட் வழியாகவும் போகலாம், பழனி போய் உடுமல்பேட் வழியாகவும் போகலாம். இப்போ நம்ம வந்து பழனி ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒட்டன்சத்திரம் தாண்டி பழனிக்கு போயிட்டுருக்கோம். பழனி போய் போகணும். ஏன் அப்படி போகிறோம் அப்படின்னா, நம்ம கூட இன்னொரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வர போகிறாங்க. அவங்க திருச்சியிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து பழனியில் கனெக்ட் பண்ணி அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து இங்கே காந்தலூர் போகிறோம். ஸோ காந்தலூரில் வந்து நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, சைட் சீயிங் பிளேஸ் இருக்குது, கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரவணன் சார் ஏற்கனவே விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ மறுபடியும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு மினி ஹில் ஸ்டேஷன் காந்தலூர் போய் இன்னைக்கு நிறைய லூட்டி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ ஸ்டே டியூன்ட், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் உங்கள் சுந்தராஜ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மாங்ஸ் எக்ஸ்டசி. வெள்ளரிக்காய், மாம்பழம் பாருங்கள், எக்காச்சக்கமாக வெள்ளரிக்காய் அண்ட் மாம்பழம் அப்படியே தோட்டத்துலேருந்து வந்த ஃப்ரெஷ் மாம்பழம் வாங்கிட்டோம். இது அநியாயமாக நம்ம 2 பேர் தான் முழுசாக சாப்பிட போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த 4 பேரை காணும். ஸோ நம்ம இப்போது உடுமல்பேட் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு 1.5 ஹவர்ஸில் நம்ம வந்து காந்தலூர் ரீச் ஆகிடலாம். ஸோ இங்கே கோழிக்கடை இருக்குது, நம்ம இங்கேருந்து சிக்கன் வாங்கிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். என்ன சரவணன் சொல்கிறீங்க? வாங்கிடலாம் சார். வாங்கி மேரினேட் போட்டால் 2 ஹவர்ஸ் ஆகும் ஊர்னதுக்கு. ஆமாம், அப்போ தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும். ஸோ நம்ம இங்கேயே வந்து மேரினேட் பண்ணி கொண்டு போயிடுவோம். கரெக்டாக ஒரு 1.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் சரியாக இருக்கும். இது ஒரு பார்டர் 3 செக் போஸ்ட் வரும்னு சொன்னாங்க. நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட் அதை வந்து தாண்டிட்டோம். இப்போ வந்து கேரளா செக் போஸ்ட், 2வது செக் போஸ்ட்டு. சரி, டிராஃபிக் நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். முன்னாடி செம்மையாக வண்டி நிற்கிது. ஸோ இந்த செக் போஸ்ட்டில் வந்து எல்லோரும் என்ட்ரி போட்டு தான் அனுப்புவாங்க. அதனால் ஒவ்வொரு வண்டியாக என்ட்ரி போட்டு அனுப்புறது கொஞ்சம் டைம் ஆகுது. ஆனால் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றது நல்லா தெரியுது. இந்த டிராஃபிக்கை பார்த்தாவே எல்லாம் மூணாறு காந்தலூர்னு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ பயங்கரமான டிராஃபிக்காக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸாக இங்கே நிற்கிறோம். வந்துட்டோம், நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் என்ட்ரி போட்டுட்டு கிளம்பிடுவோம். நம்மளுக்கு பின்னாடி அவ்வளோ வண்டி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என் கண்ணுக்கு ஒரு 100 வண்டி தெரியுது. என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு 100 வண்டி இருந்துச்சு, ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இப்போ 20 தான் இருக்குது. இது போயிடுச்சுன்னா நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம தாண்டிடலாம். ஸ்டே டியூன்ட். ஸோ செக் போஸ்ட் வந்துட்டோம். இன்னும் ஒரு 4 வண்டி இருக்குது முன்னாடி. ஒரு சில வண்டி டக்குன்னு போயிடுது, ஒரு சில வண்டி ஏன் இவ்வளோ லேட் ஆக்குறாங்கன்னு தெரில. இப்போ தான் இங்கே ஒரு என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க. அனிமல்ஸ் கிராசிங் ஏரியா. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க சார். என்னன்னு சொல்லுங்கள்? ஆனமலை புலிகள் காப்பகம், தமிழ்நாடு வனத்துறை. கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த அமராவதி ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஏரியா தாண்டி வந்தோம். சைனிக் ஸ்கூல்லாம் தாண்டி வந்தோம். இப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ், அவ்வளோதான். 5 மினிட்ஸ். செக் போஸ்ட்டில் ஒரு 50 ருபீஸ் மட்டும் என்ட்ரி ஃபீஸு, ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியானால. இப்போ பாருங்கள், ரோடு சூப்பராக இருக்குது. ஹில்ஸ் ஏரியா ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஓ, கொஞ்சம் ஜூம் போடல சார். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இங்கே கரும்புச்சாறு எல்லாம் எடுத்து வெல்லம் செய்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஃப்ரீ விசிட் தான் இது. ரொம்ப நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஓ சூப்பர். பாருங்கள், எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் போட்டு கிண்டிட்டு இடத்த பாருங்கள். கரும்பு, சக்கை, இப்படி காய்ச்சுறாங்க பாருங்கள். வெள்ளம் காய்ச்சிட்ருக்காங்க, நல்லா வெள்ளம் காய்ச்சிட்ருக்காங்க.
அங்கேருந்து எடுத்து இதில் ஊற்றுவாங்க. இந்த திறந்து விட்டாங்கன்னா அதில் இது வழியாக அப்படியே வந்து கொட்டும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பீஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் இருந்தோம்னா அந்த ப்ராசஸும் காமிச்சிடுவாங்க. பார்ப்போம், இருந்து பார்ப்போம். இந்த பக்கம் கடை வச்சுருக்காங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க, எல்லோரும் வாங்கிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளோ கரும்பு சக்கை கிடக்கு. ஸோ நம்ம இங்கே வந்து 2 வெல்லமும் வாங்கியாச்சு. இது எப்போ ஊற்றுவாங்க? என்ன எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் 1 hour ஆகுமா? சரி, இது இன்னும் ஊற்றுறதுக்கு 1 hour ஆகுமா? 1 hour இன்னும் இது வந்து காய்ச்சுவாங்களாம். அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நம்ம போயிட்டே இருப்போம், அடுத்த இடத்துக்கு போகணும். ஸோ நல்ல ஒரு இடத்த பார்த்தோம் இன்றைக்கி இங்கே. ஸோ வாங்க பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்ம வந்துட்டோம் இங்கே பவித்ரம் ஹோம். இது மெயின் ஏரியாலே இருக்குது. ஆப்போசிட்டில் அம்பாடி ஹோட்டல் இருக்குது, மெயின் ஏரியாலே இருக்குது. நம்ம 2 ரூம் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. வாங்க ரூம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு ரூம் பாருங்கள். இங்கே ஒரு டபுள் பெட், இங்கே ஒரு பெட். இதுவும் டபுள் பெட் தான், சின்ன டபுள் பெட். இது இன்னொரு ரூம். இங்கே 2 பெட். பரவாயில்ல, ரூம் ரொம்ப சீப்பு தான். ஒரு ரூம் வந்து 2000 rupees, அவ்வளோதான். ஹாட் வாட்டர் சர்வீஸ், நீட் அண்ட் க்ளீன், ஹாட் ஆஃப் த டவுனில் இருக்குது பாருங்க. இதுதான் மெயின் காந்தலூர். அம்பாடி ஹோட்டலுக்கு நேர் ஆப்போசிட்டில் பவித்ரம் ஹோம். கீழே நம்ம ஜீப் நிற்குது, நம்ம தார் நிற்குது. நைஸ். காந்தலூர் கிளைமேட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே இப்போ ஈவினிங் வந்து 4 o'clock ஆகுது. 4 மணிக்கு மிஸ்டெல்லாம் அப்படியே மலையில் இறங்கிடுச்சு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த சம்மரில் இந்த கிளைமேட்டுக்காக தான் இங்கே வந்தது. வாவ், நல்லா குளுன்னு சில்லுன்னு இருக்குது. இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேரல, இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் பாதை மாறி போயிட்டாங்க போல இருக்குது. நைஸ் கிளைமேட். இந்த பூ பாருங்கள், நம்ம ரூமுக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக ஒரு பூ பூத்துருக்கு, பியூட்டிஃபுல்லாக. சார் நல்ல மழை பிடிக்க போது போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி மழை வந்துடும் போல இருக்கே. சரியான மழை, நல்ல மழை பிடிச்சிருக்கு. நல்லா சுட டீ கிடைச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. வாங்க பார்த்துட்டோம். 1 மணிக்கு சொல்லிட்டு 5 மணிக்கு வராங்க. ஒவ்வொருத்தனுக்கு 5 குத்து இருக்கு. ஆட்டிட்டு வரான் ஹாய் சார். சார் வெல்கம். ஓ, திரும்ப கீழே போடுமான்ற மாதிரி. என்ன ஏரியா பாரு, அதான் சொன்னாரு. காலையில் 6 மணிக்கு வர சொன்னா, சாயங்காலம் 6 மணிக்கு. சீக்கிரம் வந்துட்டீங்களா? குட்டி ஃப்ரெண்டு இருக்காரு.
அந்த வீடியோ வந்து எங்களுக்கு அனுப்புங்க, நீங்களே வச்சுக்காதீங்க ரைட்டா? யூடியூப்ல அப்டேட் பண்ணுவீங்க. யாரும் லொகேஷன் பயங்கரமா இருக்கு. இப்போ எங்கடா மாற்றி விட்டுறோம், மாற்றி விட்டுறான்னு பயமா இருந்துச்சு. இந்த ஆசைப்பட்டது இவ்வளோ லேட்டாக வந்துட்டு இருக்க சரி, நீ அப்படியே எப்படி வா சத்தியா அப்படின்னு சொல்லிருக்காங்க பொள்ளாச்சிக்க. யாருமே இல்லை கட்டுன்னா கூட்டத்தில் கட்டு தந்துற மாதிரி நாங்கள் இதே இப்படிதான் பேசிட்டு அடுத்து விடாமல பார்த்துட்டு போயிருக்கோம். சரவணா விழுத்து எங்கே போகணும்? சரவணா ஃப்ளைட் ஏறலாம் சரவணா, ஃப்ளைட் ஏறலாம். எல்லாரும் ஒரே வண்டியில் கேரன்ஸில் கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டு இருக்கோம்னா எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம் தெரியலையே. இறைச்சிப்பாறை ஃபால்ஸில் இறைச்சிப்பாறை ஃபால்ஸ் கேட்டுக்கீங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் வந்து ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு தான் போவார். வெரி குட். அப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்காக இறைச்சிப்பாறை ஃபால்ஸ் தான் பார்த்துட்டு தான் நீங்கள் வரணும் முடியும். காலையில் போய் பார்த்து இந்த இது போய் பார்க்கக்கூடாது சத்தியா. இது 12 மணி வெக்கேட் பண்ணுங்கிறான், கிளம்பணுங்கிறான். இருக்கா அப்படியா இருக்கு. இப்போ நாங்கள் வந்து ஒரு தோட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். ஃப்ரூட்ஸ் தோட்டத்துக்கு ஒரு அக்கா கூப்பிட்டு போகிறாங்க, வாங்க உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்ட்டு. என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு தெரில. அருண் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் நம்ம? திரும்பி பார்த்து சொல்லு. திரும்பி பார்த்து சொல்லு. தெரியல, நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். திரும்பி பார்த்து சொல்கிறா. வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. வீடியோவா? பின்னாடி வீடியோ எடுக்கிறேன், முன்னாடி போய் எடுக்கணும். உள்ள நடந்து எப்படி வருவீங்க? இல்ல போக முடியும். இல்ல போக முடியாதாக்கா? இப்படி போயிடலாம். செருப்பு கழட்டிடலாம். கால் கழுவிட்டு போவோம். என்ன இருக்கா அங்க? ஸ்ட்ராபெரி இதெல்லாம் என்ன இருக்கு? இங்க கேரட், அது முட்டை கோசு, செப்பல் கழட்டிடலாம். ஐயோ சாரி, போட்டிருக்கா? அது மேலே போக முடியாது. இப்படி இறக்குவாங்க. இது நல்லா இருக்குவாங்க. அது இருந்து திருப்பி நீங்க வாங்க. நீங்க போங்க. நீங்க அது மட்டும் வாங்க. இது மட்டும் தான் இப்படியே கடந்து வாங்க. இது அப்படியே வாங்க. விளைஞ்சருக்கு தான் போய் பார்க்க போறோம். விளைஞ்சருக்கு தான் பார்க்க போறீங்க. பூண்டு நட்டு இருக்கறோம். ஓ, இது பூண்டு இருக்குங்க. கட்டல மாட்ட வாங்க நாங்க. அப்படி இல்ல யாருக்கு நாங்க காட்ட மாட்டோம். பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, வரதா வேண்டாமான்னு இன்னும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வர்றவங்க வரட்டுவாங்க. அப்படியே நாங்க ஏமாத்த மாட்டோம் வாங்க. காலு முட்டை சரி, இந்த ஃபேன் மேல தூக்கிட்டுங்க. எப்படி போய் நம்ம தோட்டம் பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் ஸ்ட்ராபெரி தோட்டம். சூப்பர். இல்ல எனக்கும் அதுல ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து ஏமாத்த மாட்டோம், அது நமக்கு பழக்கம் இல்ல. செடியா தான் வருங்களா? இவ்வளவுதான் ஆகும். இதுதான் பழம். அது பழத்துக்கு தான் பறிச்சு கொடுப்போம். குடுப்பீங்களாமா? இப்போ குடுப்பீங்களா? எவ்வளவுமா? கிலோ 600. ஓ, எங்க போனாலும் அந்த இங்க இறங்கினா அப்படித்தான் வழியிலேயே போனீங்கன்னா ரோட்லயே போனா நல்லா போகலாம். முட்டைகோஸ், கேபேஜ், அந்த பக்கம் கேபேஜ் இருக்கு. இது ஸ்ட்ராபெரி இருக்குங்க. அங்கே கேரட் போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து பூண்டு போட்டிருக்காங்க. பீன்ஸ். சூப்பர். வர்றதே வர்றீங்க, அதுக்காக வேண்டி தானே வர்றீங்க.
பாருங்கள் ஸ்ட்ராபெரி பக்கத்தில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி இறங்கி உங்க தோட்டத்துல இறங்கினா தான் பார்க்க முடியாது. This is strawberry. ஸோ நீங்கள் காந்தலூரில் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நிறைய இந்த வாட்டர் ஃபால்ஸ்னு அது இதுன்னு காமிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்க்காத ஒரு இடத்த, பார்க்காத ஒரு விஷயத்த நாங்கள் காமிச்சிட்ருக்கோம். வெள்ளைப்பூண்டு நட்டி இருக்காங்க இங்கே, அதனால் மேலே ஏறக்கூடாதுன்ட்டாங்க. ஓ இது பீட்ரூட், இது பீட்ரூட், இது பீட்ரூட் அண்ட் இது வந்து கேபேஜ். ஓ சூப்பர், கேபேஜ். இந்த அக்கா தோட்டம், இந்த அக்காவோட தயவில் நம்ம வந்து தோட்டத்தெல்லாம் பார்த்தோம். சூப்பர். இப்போ அவங்க கேபேஜ் வெட்டி தரேன்ட்ருக்காங்க நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக. எவ்வளோ தூரத்தில் நின்று தோட்டத்தை ரசிச்சிட்ருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மக்கள். இன்னொரு ஆளை காணோம். ஓ அவர் அங்கே நிற்கிறாரு. பெருசெல்லாம் இல்லை, அளவானது தான். ஏதாவது சொல்லுங்க, என்ன அது என்னமோ. சரவணன் சார் ஸ்ட்ராபெரி பறிச்சிட்டு இருக்காரு. எத்தனை ஸ்ட்ராபெரி பறிச்சிருக்காரு? ஒன்றே ஒன்று தானா? அவர் பார்த்து அவர் பேர் எதில் எழுதிருக்குன்னு பார்த்து இப்போ காய பறிச்சிடாத, டேஸ்ட் இருக்காது. Strawberry. இந்தியன் பறிச்சது இல்லை, பறிக்க வேண்டாம். எப்படி இருக்கு? சூப்பர். நல்லா இனிப்பு. இங்கே வந்தாதான், இங்கே வந்தாதான் கிடைக்கும். இங்கே வந்தாதான் ஸ்ட்ராபெரி கிடைக்கும். இந்த பிடிக்கிறியா? இந்த முட்டைகோஸ் வருது பிடி. இந்த அக்கா நம்மளை ஆசையாக கூப்பிட்டு வந்து அவங்க தோட்டம், இது அவங்களோட தோட்டம். ஸோ ஸ்ட்ராபெரி, கேபேஜு, கேரட்டு, வெள்ளைப்பூண்டு எல்லாம் காமிச்சாங்க. சூப்பர். சாப்பிட்டு பார்க்க தான் கேட்குறாங்க. அக்கா பாருங்க, நம்மளுக்காக கேரட்டும் பறிச்சுட்டு வந்துருக்காங்க. அப்படியே காமிங்கக்கா. சூப்பர். இங்கெல்லாம் ஒன்றுமில்ல, இல்லை கிறிஸ்து தோட்டம் இங்கே மொத்தமே ஆப்பிள் மேலே தனியாக இருக்குது. ரோஸ்லாம் பாருங்கள் என்ன சைஸ், ஒவ்வொரு தூரமாக இருக்குது, என்னால் பக்கத்தில் போய் காமிக்க முடியல. அந்த ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அப்படியே உள்ளங்கை சைஸுக்கு இருக்குது. சூப்பர் ஃப்ரெஷ் கேரட். கேரட் ஆனால் இனிக்கலையே. இனிக்கலையா? இனிப்பில்ல. இது ஒரு வெரைட்டி ஃப்ரெஷ் கேரட். பாருங்க, இவங்க வந்து ஃபுல்லாக பூண்டு காய வச்சுருக்காங்க. புகையில போட்டு காய. அது எதுக்கு புகையில போடுறோம்? ஒரு வருஷத்துக்கு கெடாமல் இருக்கும். கெடாமல் இருக்கும். புகையிலையா? புகையா? புகை 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 புகையில விறகு வச்சு புகை போடுறது. புகை இல்லை, புகை இல்லை, சாரி தப்பாக சொல்லிட்டேன். புகை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் அவங்க வந்து அறுவடை பண்ணி இங்கே பாருங்க. இது எடுத்த இடத்துலதான் வெள்ளைப்பூண்டு வேற நட்டுருக்குது. நீங்கள் அங்கே இருக்குது, இங்கே தான் இங்கே தான் நாங்கள் எங்கே வரோம். கத்தோட்டத்தில் பூண்டு, உருளைக்கிழங்கு தான், உருளைக்கிழங்கு பாருங்க, முளை. இது வந்து விதைக்கு வச்சுருக்கேன். இந்த விதை முண்டை முண்டை வருது. அது ஒரு சாக்கு இருந்துச்சு, கொஞ்சம் பழக்கமான வாங்கி போயிட்டாரு. 2 சாக்கு தான் கிடைச்சி, பகுதி பண்ணி கொண்டு வச்சு காட்டு பண்ணி. சரி சரி. நைட்டுக்கெல்லாம் காவல் இருக்க முடியாதுலாம். நம்ம சூப்பராக அக்கா தோட்டத்தில் வந்த மலை பூண்டையும் விளைச்சி வந்ததை வாங்கிட்டோம். 1 கிலோ. சூப்பர். எப்படி இருந்துச்சு தோட்டம்? ஸ்ட்ராபெரி சூப்பர். பெஸ்ட். கேரட் சாப்பிடுறது ரொம்ப நல்லா தெரியுமா? அத உண்மையிலே சரியா கூட கழுவல, நல்லா இருந்துச்சு. எல்வாய் முட்டைகோஸ் சாப்பிட்டு மண்ணா இருந்துச்சு, அது நல்லதுதான். நாங்க பாருங்க எல்லாம் போய் ஸ்ட்ராபெரி தோட்டம் எல்லாம் பார்த்து எல்லாம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு செக் இன் ஆயிட்டு இருக்கோம். வாங்க வாங்க வாங்க. சிக்கன். ஏய் அருண், கையில என்ன வச்சிருக்க? அண்டாக்கா கசம். அண்டாக்கா கசமா? கிரந்திரிசி. வா வா. சத்யா உன் வேலை, வறுக்கிறது உன் வேலை. படுக்கிறது இல்ல, வறுக்கிறது. வறுக்கிறதா? ஆமா, எனக்கு வறுக்கவே தெரியாது. 2 ரவுண்டு நான் கத்து தரேன், 10 ரவுண்டு நீ வறுத்துடு. வாட்டர் பாட்டில் அங்கே இருக்கு. கரெக்டாக இப்போ ஒரு 7 மணி ஆச்சு. நம்ம தங்கியிருந்த ரூம்லேயே மாடியில் வந்து நம்ம இப்போ குக்கிங் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, சில்லி சிக்கன் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டவ் இஸ் ரெடி.
ஓகே. கடாய் வச்சாச்சு, ஆயில் இருக்குது, சிக்கன் இருக்குது, ரெடியாக பண்ண போகிறோம். என்ன ரன் பண்ணிடலாமா? ஆமாம். ஸோ சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு, ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட் டே காந்தலூரில் நைட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு சிக்கன்லாம் வறுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் வீடியோஸ் போட முடியல, டயர்டாகிடுச்சு, அப்படியே தூங்கிட்டோம். எப்போ தூங்கணும்னு தெரில. இப்போ காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு டீலாம் குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டோம். இப்போ கிளம்பி போய் நேராக டிஃபன் சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு சில ஸ்பாட்டுக்கு போகணும். இன்றைக்கி ஒரு கமிட்மெண்ட் வந்துடுச்சு, அதனால் சீக்கிரமாக கிளம்பி போகிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லா ப்ரோக்ராமும் இன்றைக்கி கேன்சல் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரே ஒரு ஸ்பாட் மட்டும் பார்த்துட்டு நம்ம போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி காந்தலூர் நல்லா வெயில் அடிக்குது, காலையிலேயே நல்லா வெயில் அடிக்குது. கொஞ்சம் மிஸ்ட் இருக்குது மலை பக்கம், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வெயிட் பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு தெரியுது, ஆனாலும் வந்து சூரிய தேவரும் ஃபுல் பவரில் இருக்கார். நல்ல வெயில் அடிக்க தான் செய்யுது. ஸோ மத்தியானம் 3 மணி வரைக்கும் வெயில் கொளுத்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன எல்ராய் எப்படி என்ன சொல்கிற, எப்படி இருக்குது வெயில் காலையிலேயே? சூப்பராக இருக்குது. நேற்று நைட்டு இருந்த ஜில்னஸ்க்கு இந்த வெயில் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. பயங்கர கூலிங்கு, நைட்லாம் நடுங்கிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்காக தான் வந்தது, அதை நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. சார் 2 பேர் போய் டீ குடிச்சிட்டு மெதுவாக ஆடி அசைஞ்சு வந்துட்டுருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் டாட்டா சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். பாய், நாங்கள் கிளம்புறோம். வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். வரலையா நீங்களாம்? ஃபால்ஸ் ஆயிட்டாங்களா? எப்படி இருந்துச்சு காந்தலூர்? செம சூப்பராக இருக்குது. எல்லோரும் ஒரு தடவை வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலாக நிறையா பிளான் பண்ணியிருந்தோம். சில ஒரு சின்ன ஷெடியூல்னால கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு. இன்னொன்று நேற்று கொஞ்சம் மழை இருந்துச்சு, அதனால் ஒரு சில இடம் போக முடியல. இன்னைக்கு காலையில் எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்துச்சு, அதனால் சீக்கிரம் கிளம்ப வேண்டியதாக இருந்து. இருந்தாலும் ஒரு சில ஸ்பாட் போகலான்னு தான் இருக்கும். ஆனால் நேற்று 2 இடம் நல்லா பார்த்தோம். ஒன்று வந்து இந்த ஜாக்ரி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்னொன்று வந்து இந்த தோட்டம், கேபேஜ், கேரட், அப்புறம் இந்த பூண்டு, ஸ்ட்ராபெரி இதெல்லாம் அது நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இங்கே ஆக்சுவலாக ஆப்பிள் தோட்டம் கூட இருக்குது. ஆப்பிள் தோட்டத்தில் வந்து இது சீசன் கிடையாது, இல்லைன்னா ஆப்பிள் தோட்டம் கூட போய் பார்க்கலாம். வரதா இருந்தால் சீக்கிரமாக கிளம்பி வாங்க. ஆமாம், சீக்கிரமாக கிளம்பி வாங்க. ஒரு 1 டே ஃபுல்லாக இங்கே இருக்கிற மாதிரி வாங்க. சரவணன் சார் வந்துட்டார். சரவணன் சார், என்ன சொல்கிறீங்க? காந்தலூரை சூப்பராக இருக்குது. நம்ம தான் நல்லா இல்லை, காந்தலூர் நல்லா தான் இருக்குது. வெயில் பாருங்கள் எப்படி இருக்குது. அதனால தான் நான் கண்ணாடி போட்டு வந்திருக்கேன். நானும் வச்சுருக்கேன்னு. சரி, ரைட், வாங்க நம்ம அடுத்த இடம் போவோம். முதல்ல டிஃபன் சாப்பிடுவோம், அடுத்த இடத்துக்கு போய் பார்ப்போம். எல்லாம் ரெடியாக இருக்கும். இவர் என்ன சொல்கிறாரு? குளிக்கல. நீ குளிக்கவே வேண்டாம், லீவு நாளில் எதுக்கு குளிக்கணும்? லீவு நாளில் குளிக்கிறதுக்கு லீவு. நாமக்கல் போய் குளிப்போம். என்ன சத்தியா சொல்கிறேன்? வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இல்லை சும்மா கேமரா பிடிச்சி. நீ குளிக்க போறியா இல்லையா? குளிக்க போகிறேன். நான் நம்ப மாட்டேன், நான் பின்னாடியே வந்து வீடியோ எடுப்பேன். ஒரு வழியாக கிளம்பிட்டோம். எல்லோரும் பேக் பண்ணி வண்டியில் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஓகேயா கேரன்ஸ் காந்தலூர் ஃபால்ஸ் க்ளோஸ்ன்னு சொல்கிறாங்க. இறச்சிப்பாராலேயே இருக்காங்க. சூப்பர். அப்படியே இங்கே ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு எங்கள் கடையில் இந்த அம்பாடி ஹோட்டலில் டிஃபனை சாப்பிட்டுட்டு இறச்சிப்பாரா ஃபால்ஸு போயிட்டு சத்யாவை முக்கி எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்புவோம். கடைசியாக ஒரு வழி வந்துட்டோம், சாப்பிட வந்துட்டோம். சத்யா என்ன சாப்பிட்றேன்? இட்லி. யூ லைக் இட்லி? ஏன் பிரேக்ஃபாஸ்ட்னா இட்லி தான். நீ என்ன சாப்பிட போகிற? பூரி. அவனுக்கு அவருக்கு பூரிக்கு சைட் டிஷ் என்ன கேளு. சத்யா வந்து பூரி செய்ய 5 பூரி சொல்லுவா மாதிரி இருப்பார். வேற எதுவும் வாங்க மாட்டா, வெறும் பூரியா தான். எப்படி தெரியுமா? அப்போ உண்மைதான் அது. இல்லப்பா, நம்ம அந்த இதுக்கு போனோம், எந்த பீச்சு? வேம்பாறு பீச்சில் காலையில் இன்னும் நான் தானே உட்காந்து சாப்பிட்டோம். அவன் ஆறி போய் பூரிக்கு மசாலா இல்லை சாம்பார் தான் 5 பூரி அப்பையும் சாப்பிட்டான். சாம்பார் சண்டே மார்னிங் நோ.
ஸோ நம்ம கிளம்பிட்டோம். இப்போது இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, வேறு ரூட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேறு ரூட் வழியாக போகிறோம். இப்போ நானும் அருண் இந்த வண்டியில், மற்றவங்கலாம் கேரன்ஸில் வராங்க. ஸோ கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரத்தில் போய் அந்த வாட்டர் ஃபால்ஸை இன்னைக்கு கவர் பண்ண தான் போகிறோம் நம்ம. கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்கிறோம். என்ன அருண், குளிக்க போறியா? கண்டிப்பாக குளிக்கணும். ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் இருந்து ரொம்ப கஷ்டம். காந்தலூர் வந்து வாட்டர் வந்த இது வந்ததுக்கே குளிக்கிறதுக்காக வந்தோம். இது வரைக்கும் குளிக்கல. நேற்று மழை வந்து கெடுத்துருச்சு. அப்புறம் எங்கேயும் போக முடியல. அதெல்லாம் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாம். இன்னைக்கு மார்னிங் போய் நம்ம கன்ஃபார்மாக பண்ணுறோம். ஒரு வாட்டர் ஃபால்ஸில் வந்து இறச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி இல்லாமல் போகாதீங்கன்ட்டாங்க. ஸோ இந்த காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் தான் மெயின். நிறைய தண்ணி வருது, நீங்கள் எவ்வளோ நாளும் குளிக்கலாம். அங்கே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பார்ப்போம். போஸ்ட் கொடுக்குறாங்களா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு? எப்படி பைல்வானு இந்த காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் மாதிரி நடந்து போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்க. எப்படி நம்ம மக்கள்லாம் எப்படி வராங்கன்னு பார்த்துங்க. ஜம்ப் ஜம்ப். என்ன போயிட்டே இருக்கு. 1/2 கிலோமீட்டர். போகிற பாதை பாருங்க, சூப்பராக இருக்கு. ரொம்ப தூரம் வந்துட்டோம். திரும்ப இவ்வளோ தூரம் நடந்து ரிட்டர்ன் வேறு போகணும். பாதை நல்லா இருக்குது, அதனால என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு வேறு ரூட் இருக்குது, அதை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலி வந்துட்டோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் ட்ரெக்கிங்க்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமான பாதை தான். வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். வாட்டர் ஃபால்ஸை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாவ். சூப்பராக இருக்குது. இப்போ தான் இதை க்ராஸ் பண்ணி வந்தோம். இவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஃபால்ஸ். ஆனால் இதுக்கு வந்த பாதை தான் கொஞ்சம் கடுமையானது. Wow, see the beauty. இறங்கிட்டாங்க, தண்ணியில் இறங்கிட்டாங்க. அப்படி பின்னாடி போ, பின்னாடி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இறங்கிட்டாங்க. நம்ம இறங்க முடியாது, கிளம்பணும். இப்போ டைம் ஆகிடும். ஸோ எப்படியாவது வந்ததுக்கு பார்த்துட்டு போகணுன்னு தான். இறங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் டைம் ஆகிடுச்சு எங்களுக்கு. நாங்கள் இப்போ ரிட்டர்ன் போனால் தான் ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு போக முடியும். சின்ன கமிட்மெண்ட். சரி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணாங்க, அதே சந்தோஷம். இவங்களாம் இப்போதைக்கு கிளம்ப மாட்டாங்க போல இருக்கே. மெதுவா பார்த்து போ. மெதுவா போயிட்டான். மெதுவா ஊறி போயிட்டான். ஒன்று 3 5 0 1 சூப்பர். சூப்பர். துணி துவைச்சிட்டு இருக்காங்க. டேய்
நம்ம நெக்ஸ்ட் டைம் வரோம் நம்ம வரும்போது நம்ம இந்த வழியாக வந்தோம், போகும்போது இந்த கட்டை மேலே ஏறி போய் பார்ப்போம். ஆஃப் ரோடிங் காலையே ஆஃப் ரோடிங் பண்ணுவோம். காரில் ஆஃப் ரோடு பண்ணி பார்த்துருப்பீங்க, நடந்தே ஆஃப் ரோடு பண்ணி பார்த்துருக்கீங்களா? மிஷன் அக்கம்ப்ளிஷ்டு. பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால்ஸ். இப்போ நம்ம ரிட்டர்ன் போகிறோம். ரொம்ப தூரம் நடக்கணும், எப்படி தான் ஏறுறதுன்னு தெரில. இவ்வளோ தூரம் திரும்ப வாங்க, ஃபாஸ்ட்டாக போவோம், டைம் ஆகிடும். செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கார். ஸோ கிளம்பிட்டோம், அவ்வளோதான். வாட்டர் ஃபால்ஸை கடைசியாக பார்த்துட்டு அங்கேருந்து வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, கொஞ்சம் நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு போவாங்க. எங்களுக்கு ஒரு சின்ன கமிட்மெண்ட் இருக்குது, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே போகணும். அது ஒரு சடன் கமிட்மெண்ட் ஆகி போச்சு. அதனால் அவ்வளோதான், பார்த்துட்டோம், எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். அவ்வளோதான் பிளான் பண்ணி வந்தோம். ஸோ டன். என்ன வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கல, ஓகே, இன்னொரு நாள் வருவோம் அதுக்காக. அண்ட் நவ் வி ஆர் ரிட்டர்னிங் பேக். போயிட்டுருக்கோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ. இந்த ரோடு நல்லா இருக்குது. காந்தலூர் இஸ் குட். நல்ல பிளேசஸ் இருக்குது. நிறைய அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த சம்மரில் வந்து இப்படி ஒரு பிளேஸு. அதே மாதிரி இந்த வாட்டர் ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா குற்றாலத்தில் நம்ம வந்து அப்படியே இடிச்சு பிடிச்சிட்டு குளிப்போம். இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ ட்ரெக்கிங் மாதிரி போகிறதுக்கும் நல்லா இருக்குது, ஸ்டே பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. ஸோ இட்ஸ் ஏ ஸ்மால் டவுன் வித் பியூட்டிஃபுல் ஃபீச்சர்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன்ட். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன புதுசாக பார்த்தீங்கன்றதையும் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. நான் உங்கள் சுந்தராஜ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மாங்க்ஸ் எக்ஸ்டசி.